ஹாய் யுவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனல் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாத்ரூமுக்கு ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்தை நம்ம கவனிக்கணும், சன்கன் ஸ்லாபோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக ஒரு கேஸ் ஸ்டடியோட நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த சன்கன் ஸ்லாபோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரில் ஒரு டாய்லெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டாய்லெட் எங்கே வருதோ அந்த இடத்துல போடக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோரோட டாப்பில் போடக்கூடிய அந்த ரூஃப் கான்கிரீட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரூஃப் கான்கிரீட்டை ஒரு அடிக்கு இறக்கி நீங்கள் அந்த ரூஃப் கான்கிரீட்டை போட்டிங்கன்னா அந்த ஸ்லாபுக்கு பேர் தான் நம்ம சன்கன் ஸ்லாப்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சைட்டு வந்து நம்ம சேலமில் நம்ம பண்ணிட்டு இருக்கிற சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் பெட்ரூம் கூட அட்டாச்சு டாய்லெட்டாக நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த அட்டாச்சு டாய்லெட்டாக வரும்போது பெட்ரூமோட லெவலும் இந்த பாத்ரூமோட லெவலும் ஒரே சேம் லெவலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் கான்கிரீட் போடும்போது இதை ஒரு இடிக்கி நம்ம இறக்கி போட்டு சன்கன் ஸ்லாபை நம்ம காமிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்படி பண்ணும்போது இதோட ப்ளம்பிங் லைன்ஸ் எல்லாம் நம்ம அந்த ஃப்ளோர் லெவல்லையே கீழே பாட்டம்லேயே கீழே வெளியே கொண்டு போயிடலாம். இப்போ சன்கன் ஸ்லாப்னு கான்கிரீட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். கான்கிரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பாத்ரூமில் ப்ளம்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சன்கன் நம்ம எந்த அளவுக்கு இறக்கி போட்டிருக்கோமோ அந்த ஸ்லாபை வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணிட்டு தான் அந்த ப்ளம்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பிளாஸ்டிங் பண்ணும்போது நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ ஃப்ளோர் ட்ராப்பு நம்ம எங்கே கொடுக்குறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளோர் ட்ராப்பு வெளியே எந்த அளவுக்கு எந்த இடத்துல வெளியே போகுது அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளோர் ட்ராப்போட பிளேஸ்லேருந்து அந்த பைப்லைன் வெளியே போகிற வரைக்கும் ப்ராப்பராக வாட்டம் கொடுத்து நீங்கள் அந்த பிளாஸ்டிங் பண்ணணும். அப்படி பிளாஸ்டிங் எதுக்கு நம்ம பிளாஸ்டிங்லேயே வாட்டம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா ப்ளம்பிங் ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் இந்த சன்கன் ஸ்லாபுக்குள்ளே நம்ம லைட் வெயிட் மெட்டீரியலை கொண்டு வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். அப்போ தான் அந்த ஒரு அடி இறக்கி போட்டதுக்கான உள்ள எல்லாமே கேப்பில் ஃபில் ஆகும். அப்படி ஃபில் பண்ணும்போது நாளடைவில் எப்பயுமே லீக் ஆகாது. சப்போஸ் ஒரு லாங் லைஃபுக்கு அப்புறம் ஒரு சின்ன இடத்துல லைட்டாக லீக்கேஜ் வந்தாலும் நீங்கள் கம்ப்ளீட்டாக எதையும் உடைக்க தேவையில்லை. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம பிளாஸ்டிங்லேயே வாட்டம் கொடுத்துருவோம். வாட்டம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளோர் ட்ராப்பு வெளியே போகிற இடத்துல சின்னதாக ஒரு எலக்ட்ரிக்கல் பைப்பை வந்து நம்ம 3/4 இன்ச்சில் வர பைப்லைனை வெளியே தள்ளி விட்டுருவோம். ஸோ நம்ம கேப்லரி ஆக்ஷன் மூலியமாக எங்கெங்கெல்லாம் லீக் ஆகுதோ அந்த வாட்டர்லாம் டிஃபால்ட்டாகவே அந்த ஃப்ளோர் ட்ராப்பிலேருந்து அதுக்கு பக்கத்தில் இருந்து அந்த இடத்துக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். அதனால தான் நீங்கள் பிளாஸ்டிங்லேயும் கம்பல்சரி வாட்டம் கொடுத்து பூசணும் அப்படிங்கிறத நம்ம இன்சிஸ்ட் பண்ணி நம்ம சொல்லிக்கிறோம். ஃப்ளோரில் மட்டும் நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணக்கூடாது. இந்த சன்கன் ஸ்லாப் எங்கே போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வால்ஸ்லையும் சுற்றியுமே ஹைட் அப்ராக்சிமேட்டாக ஒரு அடி வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிங் பண்ணணும். அப்படி பிளாஸ்டிங் பண்ணும்போது அந்த மார்டர் கூட கலவை கூட ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜென்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி தான் பிளாஸ்டிங் பண்ணுறது நல்ல முறையாக நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த ப்ளம்பிங் லைன் நம்ம போகக்கூடிய அந்த பைப் லைன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் கட்டி தான் நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி கட்டாமல் வச்சிங்கன்னா ஒரு 3 அடிக்கு ஒரு தடவை 2 அடிக்கு ஒரு தடவை நீங்கள் ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு செங்கல் வச்சு அதுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுத்து தான் நீங்கள் வைக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி கட்டாமல் நீங்கள் பைப் லைன்ஸாக அப்படியே வச்சிங்கன்னா இதோட வாட்டம் கொடுத்துருப்போம். நம்ம இங்கேருந்து ஃப்ளோர் ட்ராப்லேருந்து ஊற்றுற தண்ணியை அப்படியே எல் ஷேப்பில் கிராஸ் ஆகி இந்த பக்கம் வெளியே வரணும். ஸோ இந்த மாதிரி வாட்டம் ப்ராப்பராக நம்ம 2 இன்ச்சு 2 இன்ச்சு பக்கம் வாட்டம் கொடுத்துருப்போம். அந்த வாட்டம் ப்ராப்பராக கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக இந்த மாதிரி கட்டி அந்த ப்ளம்பிங் லைனை கொண்டு போகிறது நல்ல முறையாக நம்ம பார்க்குறோம். இந்த கட்டல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த சன்கன் ஸ்லாபை ஃபில் பண்ணும்போது அந்த ப்ளம்பிங் பைப்பானது மேலே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஆச்சு அப்படின்னா வாட்டம் ப்ராப்பராக அமையாமல் போகலாம். வாட்டம் ப்ராப்பராக அமையலைன்னா அது டிஃபால்ட்டாக லைனில் வர அந்த தண்ணி வந்து வெளியே கொண்டு போக முடியாமல் இருக்கலாம். இது ஒரு பெரிய ட்ராபேக்காக வந்துடும். ஸோ அதனால ப்ளம்பிங் லைனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 3 அடிக்கு ஒரு தடவையோ 2 அடிக்கு ஒரு தடவையோ ப்ராப்பராக நீங்கள் கட்டுறது ஒரு நல்ல முடிவாக நம்ம பார்க்குறோம். இந்த சைட்டில் நாங்கள் சேலமில் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த சைட்டில் நாங்கள் கிளாசெட் வந்து வால் மவுண்டட் நம்ம பிளான் பண்ணியிருக்கு. வெஸ்டர்ன் வால் மவுண்டட் கிளாசெட் நம்ம இதில் வைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கன்சீல்டு ஃப்ளஷ் டேங்க் வந்து பிளான் பண்ணியிருக்கு. இந்த கன்சீல்டு ஃப்ளஷ் டேங்க்கு மேலே லெட்ஜ் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளஷ் டேங்க்கு கன்சீல்டு பண்ணக்கூடிய அந்த லெட்ஜ் வால் வந்து நம்ம கட்டிடுவோம். அதோட இமேஜ் தான் நான் பின்னாடி உங்களுக்கு பேக்ரவுண்டில் காமிக்கிறேன். கிளாசெட்டுக்கான ப்ளம்பிங் லைன் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இடத்துல வரக்கூடிய ப்ளம்பிங் லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனோட ப்ளம்பிங் லைன் இந்த இடத்துல வரதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ வாஷ் பேஷனோட ப்ளம்பிங் லைன் அப்படியே இந்த பக்கம் வந்து அவுட்டரில் வெளியே கொண்டு போகிறோம். வெளியே கொண்டு போகக்கூடிய அந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் பிரேக்கரை வச்சு கண்டிப்பாக பிரேக் பண்ணவே கூடாது. ஏன்னா இது அவுட்டர் வால் அப்படிங்கிறனால கண்டிப்பாக நீங்கள் பீம் வந்து அந்த இடத்துல பிளான் பண்ணியிருப்பீங்க. செவராக இருக்கும்போது நீங்கள் தாராளமாக பிரேக்கர் வச்சு உடைச்சிக்கலாம். ஸோ கான்கிரீட்டை உடைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ப்ராப்பரான கோர் கட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த கான்கிரீட்டை எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு மட்டும் ப்ராப்பராக நீங்கள் கோர் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது வழியாக ப்ளம்பிங் லைனை வெளியே கொடுக்கறது நல்ல முறையாக நம்ம பார்க்குறோம்.